உலகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அமெரிக்கால வேகாஸ்ல அனிருத்தும் காவியம் அங்க ஒன்றா சுற்றுனதுக்கு இணையதளத்தில் செய்தி வந்தது. அதாவது செய்தி முன்னாளாச்சு, ஆனா இதுக்கு மறுப்போ ஆதரவோ எதுவும் வரவில்லை. ஒரு போட்ட உடனே நெருப்பு பட்டிக்கிற மாதிரி அந்த பெரிய குடும்பம் எகிரிடுவாங்க, இது பொய்யா இருக்கிற பட்சத்துல. அதனால கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் மற்றும் சன் குழுமத்தினுடைய எம்டி ஒன்லி ஒன் டாக்டர், இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரிலே அவர் 4000 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து இருக்கு. சன்ரைசர்ஸ் கிரிக்கெட் கிளப்போட தலைவர் அவர் தான். இன்றைக்கு சன் டிவி குழுமத்தின் மேனேஜிங் டைரக்டர் அவர் தான். விளையாட்டு பிள்ளை அவர் யாருக்குமே ஒரு 3 வருஷம் முன்னாடியே ஆண்ட்ரியா எட்ஸெட்ரா நடிகை கூட கண்ணத்தோட கண்ணை வச்சு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அள்ளு பேருடையவர். இசையமைப்பாளர் ஆனதே பெரிய மிராக்கிள் தான். தனுஷும் அனிருத்தும் உற்சாகபானம் சாப்பிட்டு உற்சாகமா இருக்கிற சூழ்நிலையில டேய் நீ மியூசிக் போடுற அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்தா மியூசிக் போட்டாங்க. அனிருத்த இசையமைப்பாளர் ஆக்கிய பெருமை 100க்கு 100 தனுஷை தான் சேரும். ரஜினியை வச்சு நடைபெறுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சன் பிக்சர்ஸ்ல முதல்ல தொடர்பில் இருக்கிற ரஜினிகாந்த் தான். அனிருத் சைட்ல எல்லாருமே ஓகே, அவங்க லெவலுக்கு போகணும்னா வடநாட்டுக்கு தான் போகணும், நம்ம யாருக்கு. அதனால தமிழ்நாட்டில் சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. UG, PG மற்றும் PhD கோர்ஸ்கள் உள்ளது. BSc நர்சிங் 4 years கோர்ஸ். நோ டொனேஷன், நோ கேபிடேஷன். KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், இப்போது சமீபத்தில் இந்த வலைதளங்களில் ஒரு சின்ன இது கசிவு வந்துச்சு. என்னன்னா, காவியா மாறனுக்கும் அனிருத்துக்கும் திருமணமாக போது 2 பேரும் காதலிச்சுட்டு இருக்காங்கன்ற ஒரு செய்தி வந்துச்சு. உண்மையா என்ன நடந்துட்டு இருக்கு சார் இப்போ? அதாவது செய்தி முன்னாளாச்சு, ஆனா இதுக்கு மறுப்போ ஆதரவோ எதுவும் வரவில்லை. அதனால பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் தெரிஞ்ச தகவல். அது மட்டும் இல்லை, இவங்க அமெரிக்கால வேகாஸ்ல அனிருத்தும் காவியா மாதவனும் அங்க ஒன்றா சுற்றுனதுக்கு ஆதாரங்கள் இருப்பதாக இணையதளத்தில் செய்தி வந்திருக்கு. காவியா மாறன் பத்தியும் அவங்களோட குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. காவியா மாறன் அதாவது இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரிலே அவர் ஒருத்தர். 4000 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து இருக்கு. சன்ரைசர்ஸ் கிரிக்கெட் கிளப்போட தலைவர் அவர் தான். இன்றைக்கு சன் டிவி குழுமத்தின் நிர்வாக டைரக்டர் அவர் தான், மேனேஜிங் டைரக்டர் அவர் தான். அதாவது கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் மற்றும் சன் குழுமத்தினுடைய எம்டி ஒன்லி ஒன் டாக்டர். இவங்க மரபு வழி பார்த்தீங்கன்னா ஐயங்கார் வழியா. அதனால கொஞ்சம் 2 பேரும் கலப்பு திருமணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவரும் ஐயங்கார் குடும்பத்தை சார்ந்தவர் தான். என்ன ஒப்பிடும் பொழுது அவர் 4000 கோடி சொத்து, இவர் பேக்ரவுண்டு அது புகழும் பணமும் நிறைய இருக்கு. இவர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நெருக்கமான சொந்தக்காரர் அனிருத்து இசையமைப்பாளர் ஆனதே பெரிய ஒரு மிராக்கிள் தான். தனுஷும் அனிருத்தும் உற்சாகபானம் சாப்பிட்டு உற்சாகமா இருக்கிற சூழ்நிலையில டேய் நீ மியூசிக் போடுற அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்தா மியூசிக் போட்டாங்க. அனிருத்த இசையமைப்பாளர் ஆக்கிய பெருமை 100க்கு 100 தனுஷை தான் சேரும். அவங்க ரெக்கார்டிங்லாம் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். அவர் ப்ரெஸ் மீட்லேயும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பார். அவர் விளையாட்டு பிள்ளை. அனிருத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனைவியினுடைய தம்பி மகன். அவரும் அவர் கல்யாணம் பண்ண இடமும் பெரிய இடம். அதாவது சுப்பிரமணியம் தமிழ் சினிமா வளத்தில் பிதாமகன் சொல்லலாம். அவர் தான் டைரக்டர். யானையம்மா உள்பட நிறைய பேரை அவர் தான் காபந்து மணி சினிமாவை கொண்டு வந்தார். அவருடைய மகன் தான் நான் சொல்கிறாரு. அவருக்கு பங்களா எங்கே இருக்குன்னா அடையாறில் சபரிமலை ஐயப்பன் கோயில் பக்கத்தில் உள்ள வீடு அவர் வீடு தான். அப்புறம் எய்த்தாப்பையும் ஃப்ளாட் இருக்கு. அது இல்லாமல் மகாத்மா காந்தி உள்ள பெரிய ஆஃபீஸ் இருக்கு. அவர் ஆரம்பத்தில் இந்த டப்பிங் படங்கள், அப்புறம் பொதிகை சேனலில் சீரியல் பூரா அவர் தான் எடுத்தார். நான் ஒரு சீரியலில் நடிச்சிருக்கேன், எஸ் வி ரமணன். அவங்க ஒய்ஃபும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். 2 பேருமே இணையற்ற உழைப்பாளர்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை ரஜினியை வச்சு நடைபெறுது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி நடுவில் அவங்க குடும்பத்தில் பெரியவர்
நல்ல புகழ் இருக்குது, அரசியல் இருக்குது, 100-200 கோடி சம்பளம் வாங்குறாரு. அதனால் அவர் மூலமாக நடக்கிறது இயல்பு. ஏன்னா சன் பிக்சர்ஸில் முதல்ல தொடர்பில் இருக்கிறவர் ரஜினிகாந்த் தான். ஏன்னா சன் பிக்சர்ஸ் படத்தில் எல்லாத்துலேயும் அவர் தான் ஹீரோ. அந்த அடிப்படையில் அவர் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கலாம். தொடர்பு கொள்ளும்போது அவரும் சரி சாதாரண இடம் இல்லை, கலாநிதி மாறனுடைய மகள் காவியா மாறங்கும்போது சரின்னு பேசியிருப்பாங்க. இங்கே அதாவது அனிருத் சைடில் எல்லாருமே ஓகே. ஏன்னா அனிருத் வந்து விளையாட்டு பிள்ளை. அவர் ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்ட்ரியா எட்ஸெட்ரா நடிகை கூட கன்னத்தோட கண்ணை வச்சு கஜக்கு மஜக்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அள்ளு பேரவழி வருது. ஏன்னா அவருக்கு பொண்ணு கொடுக்குறது பெரிய விஷயம். அதனால அவருக்கு என்ன வயசை பொறுத்த வரைக்கும் இவருக்கு 34 வயசு, அனிருத்துக்கு, காவியா மாறன் 32 வயசு. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது அவங்க சைட்லையும் சனி இன்னைக்கு நம்பர் 1 மீட் அனிருத்து. அவங்க லெவலுக்கு போகணும்னா வடநாட்டுக்கு தான் போகணும், தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் தெரிஞ்ச பையன் அனிருத்து அப்படிங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்கலாம். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது என்ன வருதுன்னா, நான் வந்து கேட்டேன், ஐயோ என்னையா அவர் ஒரு பிளே பாய் ஆச்சு அப்படின்னா, என்னென்ன பேசுறீங்க? அவர் வயசு 34 வயசு வரைக்கும் சும்மா இருப்பார். அவரு 34 வயசு வரைக்கும் சும்மா இருந்தா தான் அவன் அதுக்கு லாயக்குலன்றுவாங்க. இப்போ கேபபிள் ஆஃப் டூயிங் தட். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 34 வயசு வரைக்கும் இருந்தாரு, அவர் வந்து சும்மா இருந்தாருன்னா தப்பு இல்லை. அதை சரியான ஆள் தானே இருக்கு, அதுதான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அதையும் நாம இங்க போட்டு வைக்கணும். ஆனா இன்னமும் இது உறுதி செய்யப்படாத தகவல். நான் உட்பட இன்னும் 2-3 இதுல ஒன் இந்தியாலலாம் போட்டுட்டாங்க. இது வரைக்கும் வந்து அங்கிருந்து மறுப்பு வரல. இப்போ ஒரு போட்ட உடனே நெருப்பு பத்திக்கிற மாதிரி அந்த பெரிய குடும்பம் வந்து எகிரிடுவாங்க, இது பொய்யா இருக்கிற பட்சத்துல. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையாகலாம், என்ன கிசுகிசுவாகவும் இருக்கலாம். அதை நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய இடத்து சமாச்சாரம். நம்ம அப்படி இப்போ எதுக்காக மற்றவங்கலாம் போடாம இருக்காங்க, செய்திகள் வெளிவராம இருக்குன்னு சொன்னா, பெரிய இடம். இந்த எல்லா சேனலுடைய குடுமி பிடியும் கலாநிதி மாறன் தான் இருக்கு. அவர் நினைச்சாதான் கொடுப்பாரு. சன் டிவி இருக்கான்னு தான் அவங்க வீட்டில் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது தயங்குறதுக்கு காரணம் இருக்கு. நாமளும் அதே மாதிரி நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். கூறப்படுகிறது, அறியப்படுகிறது, தெரிகிறது, எல்லாத்தையும் போட்டுருங்க. ஆனா இதுல கேஸ்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்களும் ஐயங்கார் தான். யாரு ரஜினி வெளிப்படி பார்த்தீங்கன்னா ஐயங்கார். அந்த யாரு முரசொலி மாறன், திருமதி மல்லிகா முரசொலி மாறனே ஐயங்கார் கூட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க குடும்பத்தில் அது இல்லை, சம்மதம் அப்படிங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ மதுரையில் இப்போ பார்த்தீங்கன்னா தயாநிதியோட திருமணம் வந்து நடந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே மொத்த மதுரையுமே வந்துட்டு ரொம்ப பிரமிப்பாக்குற அளவுக்கு ஒரு திருவிழா மாதிரி பண்ணாங்க, சித்திரை திருவிழா மாதிரி. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த திருமணம் சென்னை நடக்கும்போது அது இதோட பெருசாக நடக்கும். அது எவ்வளோ? ஆமாம், பிரதமர் மோடி வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லா அரசியல் தலைவரும் வருவாங்க, எல்லா சினிமாக்காரங்களும் வருவாங்க. அதனால அங்கே உள்ளே போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். வரவேற்பானாலும் சரி, திருமணமானாலும் சரி. அதனால திருமணம் நடக்கிற சூழ்நிலை இருந்துக்குமையானால் கண்டிப்பாக அது பிரம்மாண்டமான, அதாவது குறிப்பிடத்தக்க தமிழ்நாட்டில் வரலாற்று இடம்பெறக்கூடிய திருமணமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்களே இதுக்கு முன்னாடி பேசியிருந்தீங்கன்றப்போ ஒன்று அது இல்லைன்னா அதுக்கான ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும், அதுக்கான ஒரு வெளிப்பாடு ஏதாவது வந்திருக்கும். ஏன் பொய்யான ஒரு கருத்தை வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி எதுவும் வராத பட்சத்தில் இது இன்னும் எவ்வளோ நாட்களுக்குள்ள இல்லை இந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே இது வந்து நடத்தி முடிக்கிறதுக்கான ஒரு சாத்தியப்பாடுகள் ஏதாவது ஒன்று இருக்கிறது? இல்லை, 2 பேருமே வந்து நிச்சயமாக வந்து ஐயர் வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நல்ல நாள் பார்த்து சுபமுகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அது 2 பேரும் வீட்டாரும் சந்திக்கணும்ல. ஃபஸ்ட்டு நிச்சயார்த்தம் ஒன்று நடக்கும், அதுவே கிராண்டாக இருக்கும். அதனால் நிச்சயார்த்தத்துக்கு அப்புறம் தான் திருமணம். ஏன்னா அவங்க எல்லா சடங்குகளும் செய்வாங்க. திருமணத்தை 3 நாள் தொடர்ந்து நடத்துகிற பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க ரஜினிகாந்த் குடும்பத்தினர். ரஜினிகாந்த் கல்யாணம் திருப்பதியில் வச்சு சிம்பிளாக முடிச்சுட்டு, அது வேறு விஷயம். மற்ற கல்யாணம் எல்லாமே நல்ல பிரம்மாண்டமாக தான் நடத்துனார். ஆனால் அதே மாதிரி நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ அனிருத் வந்து ஏற்கனவே வந்துட்டு அனிருத்துக்கும் ஆண்ட்ரியாவுக்குமா இருக்கட்டும், இல்லை அனிருத் வந்து அந்த ஒரு பார்ட்டி டைமில் நிறையா பெண்களோட சேர்ந்து இருக்க புகைப்படங்கள் இன்னுமே வந்து சமூக வலைதளங்களில் அனிருத் ஃபோட்டோன்னு போட்டால் வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு ஈக்குவாலிட்டி ஒன்று பார்ப்பாங்கல்ல. ஓகே, இது வந்து விமர்சிக்க அவங்க வந்து அந்த அம்மா லண்டனில் படித்தவங்க, லண்டனில் வேலை பார்த்தவங்க, நினைச்சா தனி விமானம் இருக்குது, அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு எப்போ வேணால் பறக்கலாம். அப்படிப்பட்ட விசாந்தியான ஆள், அவங்க பரந்த மனப்பான்மை உள்ள ஆள். நான் தான் ஏற்கனவே சொல்லணும், 34 வயசுல சும்மையாக இருப்பார். அவரும் அவருடைய ஆண்மையை பாடி டிமாண்டுன்னு இருக்குல்ல. ஸோ அது ஓகே, அந்த விஷயம் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நாட்டு ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார்.
மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். சிங்கநல்லூர் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜேகே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு. கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.